அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன? எப்படி தண்ணி பாய்க்கிறோம்? அதுக்கு எப்படி உரம் குடுக்குறோம்? அ இன்னைக்கு வரைக்கும் பொள்ளாச்சி மாதிரி தென்னந்தோப்பு நெறைய இருக்கிற இடமா இருக்கட்டும், தஞ்சாவூர் மாரி உள்ள ரீஜியன்ஸா இருக்கட்டும், கர்நாடகால கோகனட் பெல்ட்ஸ் இங்க போய் பார்த்தாலும் சரி, ஒரு பிளான்ட் சிஸ்டமிக் இரிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறத விட, ஃப்ளட் இரிகேஷன் தான் ஜாஸ்தியா இருக்குது இன்னைக்கு வரைக்கும். ஃப்ளட் இரிகேஷன் சொல்லும்போது 2 விதமான ஃப்ளட் இரிகேஷன் பார்க்கலாம். வாய்க்கா பாசனம் ஒரு ஃப்ளட் இரிகேஷன். 2வது ஃப்ளட் இரிகேஷன் டேப் இரிகேஷன். நீங்க அத வந்து எல்லாரும் ட்ரிப் இரிகேஷன் தான் சொல்லுவாங்க. பட் ஃபேக்ட் வந்து ட்ரிப் மாரி அந்த ஹோஸ் எல்லாம் போட்டுட்டு அதில ஒரு டேப்ப மாட்டி வச்சுக்கிட்டு, அந்த மரத்தோட ட்ரங்க்ல தண்ணிய ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. அது பேசிக்கலி ஃப்ளட் இரிகேஷன் தான். அது வந்து ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஃப்ளட் இரிகேஷன் பண்ணும்போது, அந்த அந்த பிளான்ட்டோடைய ஆக்டிவ் ரூட் ஜோன் எல்லாத்தையுமே நம்ம வந்து எல்லா நேரத்திலயுமே ஒரு அனரோபிக் கண்டிஷன் குடுக்கறதுனால, அந்த பிளான்ட்டால ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த மாரி தண்ணி ஓவரா குடுக்கக்கூடிய பெரும்பாலான ஃபார்ம்ஸ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஈல்டு இருக்காது. ஆக இந்த ட்ரிப் இரிகேஷன் ஆர் இரிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர என்னோட மண்ணுக்கு ஏத்தாப்புல, என்னோட என்னோட கிளைமேட்டுக்கு ஏத்தாப்புல பிளான் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம்.